ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, நீங்கள் எங்களுக்கு காட்டி வருகிற பரிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்காக, நம்முடைய மிஷனரி இயக்கத்திற்காக நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம், உங்களுடைய ஆதரவுகள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய ஆலோசனைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்னோடும் எங்களோடு பேசு சுவாமி. உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காண நீர் கிருபை தாரும். இப்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு ஜெப குறிப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்தில் பிரிங்கியா என்ற இடத்திலே கட்டப்பட்டு வருகிற ஆலயமானது வெகு விரைவிலே கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்கள் செபியுங்கள். தொடர்ந்து நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்திற்காக செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, ஒரிசாவிலே நடைபெறுகிற ஊழியங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கவும் தேவனுடைய பலத்த பாதுகாப்பின் கரம் இருக்கவும் நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த டிசம்பர் மாத இறுதியிலேயும், அதாவது கிறிஸ்துமஸுக்கு அப்புறமாக இந்த ஜனவரி மாத ஆரம்பத்திலிருந்து இன்று மட்டுமாக ஏராளமான திருமண ஆராதனைகளிலே கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். சில நிச்சயார்த்த வைபவங்களிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஒருவேளை என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை பலமுறை நிச்சயார்த்த வீடுகளிலே அதனுடைய அந்த வசனத்தின் அடிப்படையில் செய்திகள் கொடுத்திருக்கிறேன். ஏராளமான செய்திகள் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களிலே நான் அதிகமாக இந்த திருமண ஆராதனைகளுக்கு செல்வதை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 24ஆம் அதிகாரத்தை குறித்து அதிகமாக நான் யோசித்தேன். ஒருவேளை பலமுறை இந்த புத்தகத்திலிருந்து செய்தியை கொடுத்திருந்தாலும் ஒரு குடும்பமானது எப்படி அமைய வேண்டும், குடும்பத்தினுடைய நியதிகள், அது பெண் தேடுதலாக இருக்கட்டும் அல்லது மாப்பிள்ளை தேடுகிறதாக இருக்கட்டும், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட நியதிகளை கைப்பிடிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதிலேயும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த 24ஆம் அதிகாரம் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண் தேடி கொண்டு வரும்படியாக அவனுடைய திருமணத்தில் அங்கே ஆரம்பிக்கின்ற இந்த அதிகாரமானது 24ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தால் நாம் அதை நிறுத்தவே முடியாது. அந்த அளவிற்கு அதிலே பரபரப்பான செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது. நிறைவு சுபீட்சமாக அங்கு முடிகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவரும் அவர்களுடைய தன்மைகளும், அவருடைய மனத்தாழ்மை, அவர்களுடைய இரக்கம், அவர்களுடைய மகிமையான பேச்சுக்கள், அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திற்கு அத்தியாவசியமான அனைத்தும் அங்கே இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், காண முடிகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சம்பாஷிக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் எவ்விதமாய் பேச வேண்டும், எவ்விதமாய் சமாதானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தேவனை மையமிட்டு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வார்த்தைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் திருமணமானவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்காக திருமண ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கலாக இருக்கலாம், அல்லது அருமையான வாலிப தம்பி தங்கைகளாக திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு திருமண வாழ்வு அல்லது ஒரு குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்ற நீதிகளை இந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண்ணுக்கு தகுந்த ஆணையோ தேடுபவர்களுக்கு இந்த அதிகாரத்தில்
அதிகமான ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். குறிப்பாக ஒரு 6 ஆலோசனைகள். முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆலோசனை, ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், என் தேசம் என் ஜனம். நீ பெண் கொள்ளுகிறாயா அல்லது ஆண்மகன் அல்லது ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறாயா, மணமகளை தேர்ந்தெடுக்க போகிறாயா, அது என் தேசம் என் ஜனமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாவுக்கு பெண் கொள்வேன் என்று நீ வாக்கு கொடு என்பதாக கேட்கிறார் எலியேசரிடத்திலே ஆபிரகாம். அருமையானவர்களே, இங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே விரும்புவது என்ன? ஜாதி வித்தியாசம் பார்க்கிறாரா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் இதை வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். என் தேசம் என்று சொல்லுகின்றதான வேளையிலே, நம்முடைய தேசம் இந்த உலகத்திற்குரியதல்ல. நம்முடைய தேசம் பரம தேசம், பரலோக தேசம். நாம் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். அந்த தேசத்தின் பேரிலே நாட்டமுள்ள மக்களை நீ போய் பார். என் ஜனம் அல்லது என் இனம் என்று சொல்லுகின்றதான வேளையில் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திலே நீ போ. இதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். என் தேசம், ஆம், இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல, இவைகளில் மேலானவைகளை நாடக்கூடிய குடும்பங்களாக நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கான எதிர்கால வாழ்க்கை துணையினுடைய தெரிந்தெடுப்பு என் தேசத்துக்கு சொந்தமானவர்களாக, என் இனத்தாராக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் வாஞ்சையுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. இதில் ஜாதிக்கு இடமே இல்லை, எந்த விதமான சமூகத்திற்கும் இடமில்லை. என் தேசம் பரலோகம், என் இனம் பரிசுத்த இனம். நான் பரிசுத்த ஜாதியான், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மகனை நான் என்னுடைய பிள்ளைக்கு எடுக்கவோ கொடுக்கவோ நான் ஆயத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் ஜனம், அதாவது தேராகின் குடும்பத்தார் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் வசித்து வந்த கானான் தேசத்தார் அப்படி அல்ல. அவர்கள் உண்மையற்ற தெய்வங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆராதித்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆபிரகாம் இந்த தேவனுடைய திருமண நியதிகளை நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக அவர்களோடே நீ சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்று சொல்லக்கூடிய உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த தேசத்திற்கு பிள்ளைகளை நீங்கள் தேடுகிறீர்கள்? வசதியான தேசம், வசதியான குடும்பம், நிறைந்த சொத்து ஆஸ்திகள் நிறைந்த குடும்பம், எல்லாம் படித்த ஜனங்கள் நிறைந்த குடும்பம், இது உங்களுடைய தேசமாய் இருக்கிறதா? உங்களுடைய இனமாய் இருக்கிறதா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலக ஆசாபாசங்கள், உலக ஆசைகள், உலக சம்பத்துகள், உலக மேன்மைகளை உடைய தேசமாக எனக்கு காணப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மக்களை நான் நாடி தேடுகிறேனா? தேவனுடைய தேசத்தை நாடுகிற, தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வரன் தேடுகிறேனா? இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்றதான வேளையில் திருமண ஏற்பாடு செய்யும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய முதல் விதி, எனக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ
அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் இழுப்பு சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தரை முன்னிறுத்தி தேட வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கான எதிர்கால வாழ்க்கை துணைகளை நான் தேடுகின்ற பொழுது எதை முன்னிறுத்தி தேடுகிறேன்? இங்கே 7வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கானானுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. ஆனால் சரியான துணையை தேடும்படியாக தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவரை முன்னிறுத்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை முன்னிறுத்துகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கை துணைகளை தேடுகின்ற பொழுது இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். யார் மூலமாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன்? யாரை கொண்டு இந்த காரியத்தை நடத்துகிறேன்? யாரை முன்னிறுத்தி என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நான் முயற்சி பண்ணுகிறேன்? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எலியேசர் ஆபிரகாமனுடைய வீட்டினுடைய மேற்பார்வையாளர். அவர்தான் உக்கிரானக்காரர். மகனை போல நேசித்த அருமையான ஆபிரகாமையும் எலியேசருடைய உறவுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ போ, நம்பிக்கையோடு அனுப்புகிறார். நீ போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புவார். நான் என் தேவனை சார்ந்திருக்கிறேன், என் தேவனை நம்பி இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிள்ளைகளுக்கான தேடல்களில் அது வரன் தேடுவதாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளை தேடுகிறதாக இருக்கட்டும், இல்லைனால் பள்ளிக்கூடங்களிலே அல்லது கல்லூரிகளிலே சிறப்பான இடம் தேடி நாம் அலைகிறதாக இருக்கட்டும், யாரை முன்னிறுத்துகிறோம்? யாரை முன்னிறுத்தி தேடுகிறோம்? நாம் ஆண்டவரை முன்னிறுத்தி தேடுகின்ற பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த எலியேசர் தேவனுடைய சமூகத்தை அவனும் தேடுகிறவனாக இருக்கிறார். தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமினுடைய இதயத்தை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். இதய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். இவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமா? பிரயாணப்பட வேண்டுமா? அங்கேயே போய் தேட வேண்டுமா? இங்கே நாம் இருக்கிற இடங்களிலே எத்தனை பிள்ளைகளை பார்க்கலாமே. கொஞ்சமும் சலிப்பு தட்டாமல், முறுமுறுக்காமல் அவன் ஜெபத்தோடு செல்கின்றான். அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தள்ளும் என்று சொல்லுகிறார். நீ போ, தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆபிரகாமின் விசுவாசம். இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய பணியாளனாக இருக்கிற எலியேசர் அங்கே அவன் ஜெபிக்கின்ற ஜெபத்தை பாருங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, நீர் என் எஜமானுடைய தேவன், நீர் இந்த காரியத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனும் ஒரு ஜெப வீரனாக ஜெபித்து செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். தேவனை முன்னிறுத்துகிறான். ஆபிரகாம் சொல்லிவிட்டார், நான் என்னுடைய முயற்சியிலே செல்லுகிறேன் என்றல்ல, நான் என்னுடைய தேடலுக்கு முன்பாக என் ஆண்டவரை தேடுகிறேன். என் தேடலுக்கு முன்பாக என் ஆண்டவரை நான் தேடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்ப திரும்ப கர்த்தரை முன்னிறுத்துகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 17ஆம் வசனம், 12ஆம் வசனம், அது மாத்திரமல்ல 26வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். 35வது வசனம், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமனாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும்
ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதாக 35வது வசனத்திலே ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறதை பார்க்கலாம். 44வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, கர்த்தரை எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்திருக்க ஸ்திரீயாக. இங்கே கர்த்தரை முன்னிறுத்துகிறார். 48வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரை முன்னிறுத்து தேடுகின்ற படலம் எது காரியமாக இருக்கட்டும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, அருமையான விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவமுள்ள பிள்ளைகளை தேடுகிறீர்களா? கர்த்தரை முன்னிறுத்தி நீங்களும் நானும் தேடுகிறோமா? அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நேர்வழியாய் என்னை நடத்தி வந்த தேவன் என்று அங்கே சொல்லுகிறார். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆதியாகமம் 24:48வது வசனத்தில் எலேசர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன், திருமண காரியங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், எதிலானாலும் சரிதான், என் தேவன் என்னை நேர்வழியாய் நடத்துகிறார் என்ற தைரியமாய் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சில பேருந்துகளிலே நேர்வழி என்று சொல்லி போட்டிருப்பார்கள். ஏன்? கிராமங்களுக்குள்ளாக செல்லாது, ஊர்களுக்குள்ளாக செல்லாது, அது புறவழிச்சாலையிலே நேராக சென்று கொண்டு இருக்கும், வேகமாக செல்லும். அப்படிப்பட்ட பேருந்துகளில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். மக்கள் விரைவாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடியினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊரெல்லாம் சுற்றி அலைந்து நேரம் வீணாய் போய்விட்டது என்று புலம்பி இருக்கிறோம் அல்லவா? நாம் கூட சில நேரங்களில் நம்முடைய தேடல்களில் நாம் இவ்விதமாய் எங்கெல்லாம் சுற்றுறது, எங்கெல்லாம் பார்க்கிறது, யாரெல்லாம் பார்க்கிறது, யார்கிட்டெல்லாம் போய் முறையிடுவது என்று சொல்லி புலம்பியும் அங்கலாய்த்தும் நாம் காணப்படுகிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்வழியாய் நடத்துகின்ற தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நேர்வழியாய் நடத்துகிறவர், என் தேவனுடைய வழி மாறாதது, தடம் புரளாதது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வழி. நானே வழி என்று சொன்ன தேவன் எனக்கு முன்பாக வழியாய் செல்லுகின்ற பொழுது அவர் என்னை நேர்வழியாய் நடத்துகிறார். வேறு வழியாக அல்ல, தடுமாற்றம் நிறைந்த ஒரு பாதையில் அல்ல, குறுக்கு வழியில் அல்ல. இல்லை என்றால் பிறரை ஒதுக்கிவிட்டு பிறரையினுடைய ஆசீர்வாதங்களை பறிக்கின்ற, தட்டி பறிக்கின்ற அக்கிரம செயலான ஒரு வழி அல்ல. நேர்வழியாய் நடத்துகிற தேவன், நேர்வழியாய் நடத்துகிற தேவன். நம்முடைய குடும்ப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், குறுக்கு வழியை தேடாதீர்கள். குறுக்கு வழி வேண்டாம், நேர்வழியாய் செல்லுவோம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நேர்வழியாய் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், குடும்ப வாழ்வு என்பது நேர்வழியாய், கர்த்தருக்கு பிரியமான வழியாய், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற வழியாக இருக்க வேண்டும். அந்த பாதையிலே மேடுகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், ஆனால் நீயும் நானும் தடுமாறுவதில்லை. ஏனென்றால் வழியாய் இருக்கிற ஆண்டவர் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். உனக்கு சபையாய் தோன்றுகிற வழி இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான்காவதாக நாம் இந்த பகுதியிலே காண்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நலம்புலம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நலம்புலம் சொல்லக்கூடாது. 50வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய வழிநடத்துதல். ஆண்டவரே தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை தெளிவாக அறிந்த பின்பாக, தேவனுடைய பிள்ளையே, நீ அதை குறித்ததான நல்லதோ பொல்லாதோ எந்த ஒரு காரியத்தை பேசக்கூடாது. அதை பார்த்திருந்தால், அவர்கள் அந்த பெண்ணை பிடித்திருந்தால், இந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தால், அல்லது அந்த மாப்பிள்ளையை தேடி இருப்போம் என்றால், அலசடிப்படுகிற இதயமுடையவர்களாக இருக்கிறோமா?
நம்முடைய சிந்தை கலங்கடிக்கப்பட்ட ஒரு சிந்தை உள்ளதாக இருக்கிறதா? தேவ பிள்ளையே யோசித்துப்பார். நலம் புலம் தேவன் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே, தேவன் உன்னை வைத்திருக்கிற ஸ்திதியிலே, அவர் உன்னை தெரிந்து கொண்ட அழைப்பிலே அவரை உத்தமமாய் பின்பற்றும்படியாக நீ நானும் அழைக்கப்படுகிறோம். ஆம் அருமையானவர்களே, நல்லது கெட்டது என்று சொல்லி பார்த்து, இது காய்கறி வியாபாரம் அல்ல, கடை சரக்கு அல்ல. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கான வரன்களை தேட வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எதிர்கால வாழ்க்கை துணைகளை தேட வேண்டும். அப்படி ஆண்டவர் சம்மதிக்கிறதான வேளையிலே எடை போட்டு பார்க்கக்கூடாது. அந்த பிள்ளை நன்றாக இருக்கும், இந்த பையன் நன்றாக இருப்பான் என்று சொல்லி நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் வாய்ப்பிறப்பு. இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 57ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி, பிள்ளையை என் கூட அனுப்பிடுங்க, நான் உடனே கூட்டிட்டு போறேன், என் எஜமானத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும், என்னுடைய சின்ன எஜமானுக்கு அவளை வாழ்க்கை துணையாக கொடுக்க வேண்டும், அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவளுடைய ரெபேக்காளுடைய அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், பிள்ளை எங்களோடு 10 நாளாவது இருக்கட்டும், பிறகு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். எலேசர் அதற்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? நீங்கள் உடனே தடை செய்யாமல் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி, பிள்ளையினுடைய தகப்பனும் சகோதரனும் சொல்லுகிற வார்த்தை, பிள்ளையின் வாய்ப்பிறப்பை கேட்போம். எங்களுக்கு இந்த குடும்பம் ஏற்றதாக இருக்கிறது, ஏற்புடையதாக இருக்கிறது, குடும்பத்தின் மக்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள், நல்லவர்கள், தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள், எங்களுக்கும் அவர்களுக்கு ஒத்து போகிறது. ஆனால் பிள்ளையின் வாய்ப்பிறப்பை கேட்போம், பிள்ளையினுடைய சம்மதத்தை கேட்போம், பிள்ளை எதற்கு அங்கீகரிக்கிறாளா என்பதை கேட்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆணோ பெண்ணோ திருமணத்தில் அவர்களது வாய்ப்பிறப்பு, அதாவது சம்மதத்தை ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொள்வது மிக நல்ல ஒரு காரியம். பெற்றோருக்கு பிடித்திருக்கிறது என்பதல்ல, இனஜன பந்துகளுக்கு பிடித்திருக்கிறது என்பதல்ல, நம்முடைய ஸ்டேட்டஸில் என்றால் நம்முடைய வாழ்வின் வசதிகள் ஒத்துப்போகிறது என்பதல்ல. 2 மனங்கள் ஒன்றாக இணைந்து வாழப்போகிறார்கள், அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பிடித்திருக்கிறதா என்பதை கேட்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், வாய்ப்பிறப்பு இங்கே சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை. நாம் கேட்டு தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். நிறைவாக ஒரு வார்த்தை 67ஆம் வசனம் சொல்லுகிறது, துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கு அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். குடும்பம் என்பது ஆறுதலின் இடம், ஆறுதலை கொடுக்கக்கூடிய இடம். தூர இடத்திலிருந்து வருகிறாள் ரெபேக்காள். இங்கே தன்னுடைய அருமை தாயாரை இழந்தபடியினாலே அவன் துக்கம் கொண்டவனாக, சஞ்சலம் மேலிட்டவனாக இருக்கிறார். ரெபேக்காள் என்று உள்ளே நுழைகிறாளோ அந்த வீட்டிலே துக்கம் நீங்குகிறது, ஆறுதல் கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ புகுந்த வீட்டிற்கு உன் நிமித்தமாய் ஆறுதல் கிடைத்திருக்கிறதா? துக்கம் நீங்கி இருக்கிறதா? இல்லை என்றால் நீ துக்கத்தை கொடுக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாயா? துயரத்தை கொடுக்கிற மகனாக மகளாக நீ காணப்படுகிறாயா? ஆறுதல் கொடுப்பது என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது இருவழி பாதை. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் 2 வீட்டாருடைய அவர்களுடைய சுகநலன்களிலே பங்கு பெற்று 2 குடும்பங்களுக்கு இடையாக அவர்கள் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு தனித்து ஒரு வாழ்வு அல்ல, ஒரு வழி பாதை அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமணத்திற்கு முன்பாகவே நான் இந்த பிள்ளையை அல்லது இந்த பையனை நான் விரும்புகிறேன் அல்லது விரும்பவில்லை, நான் போகிறேன் அல்லது போகவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பின்பாக நம்முடைய வாயானது தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே ஒழிய மகிமையற்ற காரியங்களுக்கு நேராக ஓடக்கூடாது. குறுக்கு வழியை தேடாதே.
நலம் பலம் ஒன்று சொல்லாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துக்கம் நீங்கி ஆறுதல் கொடுக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாய் காணப்படுங்கள். நீங்கள் கோடா கோடியாய் வாழ்ந்து பெருகுவீர்களாக. கிருபை நிறைந்த தகப்பனே, எங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக காணப்பட ஆண்டவரே, இந்த 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் அடிப்படையில் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் தேவனை முன்னிறுத்தினவர்களாக, காசு பணம் வசதி வாய்ப்புகளை அல்ல, தேவ ஜனங்களாக, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய தேசத்திற்கு சொந்தக்காரர்களாக தங்களை அர்ப்பணித்த குடும்பங்களை நாங்கள் தேடவும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற நாங்கள் அந்த சித்தத்தை மீறி நலம் பலம் ஒன்றும் சொல்லாதிருந்து ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் காணப்படவும், துக்கம் நீங்கி ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் காணப்படவும் எங்களுக்கும் எனக்கும் கிருபை தாரும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளைப் போல வீட்டிற்கு புகுந்திருக்கிற மருமக்கள்மார்களை நேசிக்கவும், ஒவ்வொரு அருமையான மருமக்களும் அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோரை தங்களுடைய பெற்றோரை போல நேசிக்கவும், துக்கம் துயரம் நீங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கோடா கோடியாய் பெருகும் கிருபை எங்கள் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.